காவாலியா. ரெண்டு சொம்பு 10 20 ரூபா. சைடிஸ் சுண்டல் வடை ஊறுக அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு வச்சு. இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க. கட்டிங் கொடுத்து அங்கேயே படுங்க. அடித்த கொள்ளையடித்த பணத்தை பதுக்கு, ஒதுக்கு, பாதுகாக்க பதவியிலே இரு. இதுதான் கதை. வேற என்ன கொள்கை இருக்கு? ஏன்னா கொள்கையை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவ்வளவு பேரை கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு காசுமா இருக்கு. கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா வா வா வாங்க அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு. கதை மது மாது சூது இது 3ஐயும் ஒழிக்கணும் தான் நீங்க வந்தாங்க. ஏய் மதுக்கடையை எப்படி ஒழிப்பாச்சுமா எப்படின்னு பாரு. கொடுத்து பாரு, ஒரு 5 வருஷம் கொடுத்து பாரு, கொடுத்து பாரு என்ன பண்றேன்னு பாரு. போதும்னு சொல்றது சோறு ஒண்ணுதான், அதுக்கப்புறம் கல் ஒண்ணுதான். நீ மதுவை குடி, இந்த பணம் தென்னம்பால குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியார மிடா குடியார 2 லிட்டருக்கு மேல குடிக்க. நீ 200 ரூபா சம்பாதிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 20 ரூபா. சைடிஸ் சுண்டல் வடை ஊறுக அது ஒரு 10 ரூபா முடிஞ்சு வச்சு. 50 ரூபாய்க்கு முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க. கட்டிங் கொடுத்து அங்கேயே படுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, கொண்டாடி தாலி எடுத்துருது, குடிக்க காசு இல்லை, குத்திடுது. அதனால நாம வர்றோம், கல்லு கடையை திறக்கிறோம். பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதன் மூலம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.